भैया ये शेयर तो रॉकेट है. வணக்கம் காவேரியன்ஸ், तो है வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். थोड़ा सा कम है. खुद से ले ले. आज तक तो कुछ दिया नहीं. आज देता हूँ ना. ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீம் அஸ் யூஷுவல் ஃப்ரைடே 3:30 PM போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். இப்போ நிறைய IPOs வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு இன்றைக்கி லென்ஸ்கார்ட் ஓப்பன் ஆகிருக்கு. நெலி 67% சப்ஸ்கிரைப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டைல் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுது. அண்டு தெர் ஆர் சம் இஷ்யூஸ் இன் தட். ஒரு 1 வீக் பேக்கு லென்ஸ்கார்ட்டை பற்றி போட்டிருந்தேன். அதை கூட போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அண்டு இதை தவிர அந்த சீரீஸ் ஆஃப் இஷ்யூஸ் வருது. லைக் அந்த ஹெல்மெட் மேனுஃபேக்சரர்ஸ், அந்த ஸ்டட்ஸ், அப்புறமேலு க்ரோ IPO. அது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பாப்புலரான IPO. அண்டு பாப்புலரான கம்பெனி வித் IPO வராங்க. ஸோ இது மாதிரி சீரியஸ் ஆஃப் இஷ்யூ வருது. அதே சமயத்தில் இன்றைக்கி தான் இந்த ஆர்க்லா அப்படிங்கிறது இன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய சீரியஸ் ஆஃப் இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டேன். இந்த ஸ்டட்ஸ் அண்ட் க்ரோவுக்கு தான் போடணும். அது இன்னொரு 1 or 2 டேஸில் அதை முடிச்சிருவேன். அண்டு இந்த லென்ஸ்கார்ட்டில் சில இஷ்யூஸ் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு நான் கூட அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு. நியர்லி அபவுட் 260 P. இட்ஸ் அ குவைட் ஓவர் வேல்யூட். அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க லிஸ்ட்டாக ஆனோடனே அவங்களோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமேல டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கூட அந்த வியூ நான் சொல்லியிருந்தேன் நான். அதே சமயத்தில் இவங்களுடைய இன்கம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாமல் பாருங்கள், அது கூட அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு, அதர் சோர்ஸஸ்லேருந்து வந்திருக்கு. லைக் ரீவேல்யூவேஷன், தென் மியூச்சுவல் ஃபண்ட் செல்லிங், அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் அதே சமயத்தில் ஒன் ஆஃப் தி ப்ரமோட்டர்ஸ்க்கு மேலே கூட ஒரு அக்யூசிஷன் இருக்குது, ஆர் அதர் ஃபவுண்டர்ஸ் மேலே. தட் ரீசெண்டாக சம் ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணார். அது இஸ் கோயிங் டு செல் அண்ட் மேக் அ ஹியூஜ் மணி அப்படின்னு கூட வருது. அப்புறம் இந்த நிறைய ஃபவுண்டர்ஸ்லாம் எக்ஸிட்டிங் இந்த இதில், இன்க்ளூடிங் சாஃப்ட் பேங்க் அப்படின்னு சொல்லணும். பட் பார்ப்போம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லிஸ்ட் ஆனோடனே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆர் அதை எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அபவுட் திஸ் கம்பெனி வந்துக்கிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லணும். சரி, வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம், கொஸ்டின்குள்ளே போகலாம். அண்ட் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபவுட் த பவர் ரிஃபார்ம் அண்ட் த கம்பெனிஸ் பெனிஃபிட், என்னென்ன கம்பெனிஸ் பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்ட்டு. அண்ட் அது ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் இல்லை. அண்ட் ஈவன் டாட்டா பவர் அண்ட் டாரண்ட் அண்ட் அதர் பீப்புள் கூட இந்த டிரான்ஸ்மிஷன் செக்டாரில் இருக்காங்க, அண்ட் அஸ் வெல் அஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரில். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சரும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைம் இந்த ரிஃபார்ம் பவர் செக்டார் ரிஃபார்ம் டெஃபினட்டாக வரும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா 2 ஃபேக்டரில் சொல்லிடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அ டிக்ளேர் டைரக்ஷன். த ரெகுலேட்டரி அசெட்னு சொல்லுவாங்களே, தெர் இஸ் ஓவர் த பீரியடு இந்த டிஸ்காம்ஸ்லாம் அக்குமுலேட் பண்ண அந்த லாஸு, அதை ரைட் ஆஃப், அதை குறைக்கணும். எப்படி அப்படின்னா இன்க்ரீஸிங் த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி அதை பண்ணணும். அண்டு செகண்டு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்த்து சஜஸ்ட் பண்ணது தான் சொல்லணும். இப்போ கேபினெட்டில் அப்ரூவல் ஆகணும், அப்புறமேலு பார்க்கணும் எப்படி அது மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. இந்த தடவை அதில் கண்டிப்பாக அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஏன்னா தெர் இஸ் நோ அதர் வே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களாம் பணம் ஜாஸ்தி லோன் வாங்கணுங்கிறாங்க, பட் மார்க்கெட்லேயே ரைஸ் பண்ண முடியல, ஆர்பிஐயும் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறது? ஸோ அதனால் இந்த லோனெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்டு அந்த கம்பெனியை எதிர் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், இல்லாட்டா IPOவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சூன் நம்ம பார்க்கலாம். மேபி இந்த டான்ஜெட்கோ ஆர் இந்த அதோட சக்ஸஸர்
தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே வந்துச்சுன்னா நல்லது தானே, டிரான்ஸ்பரன்சி பெட்டராக இருக்கும். டிரான்ஸ்பரன்சி பெட்டராக இருக்கும்போது இந்த டேரிஃப் ஏன் ரிவைஸ் பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கொஸ்டினும் பண்ண முடியும். நம்ம ஆஸ் அ கன்சூமராக இது பண்ணலாம், ஆஸ் அ இன்வெஸ்டராக கொஸ்டின் பண்ணலாம். அதனால் another 10 years டைமில் பார்க்கலாம் தட் இந்த கம்பெனிலாம் ஃபார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னையோட அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ப்போம், பொறுத்திருப்போம். அண்டு இதெல்லாம் நடந்து தானே ஆகணும். சரி, அப்போ ஐ திங்க் இந்த எம்டிஆர் இந்த 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் வில் பி பெட்டர். அது வந்து கிவின் நாஷ் நோயல்ங்கிறவர் கேட்டிருக்காரு. ஐ திங்க் எம்டிஆர் வந்து ஏன்னா இது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்க்லாங்கிறது ஒரு நிலை பட் 2 decades இருக்காங்க, இந்த ஃபீல்ட்லேயே இருக்காங்க. அண்டு அதனால் வந்து இந்த கம்பெனி அமங் த 3 அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து நான் இன்னும் எவாலுவேட் பண்ணலை, நான் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு அதுக்கு வீடியோ வரும், அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அந்த எம்டிஆராக லென்ஸ் கார்டான்னு பார்த்தோம்னா எம்டிஆர் லுக்ஸ் பெட்டர் அப்படின்னு தெரியுது. சரி, கிவின் நாஷ் நோயால் வந்து க்ரோத்தும் கேட்டிருக்காரு, அதையும் நான் நாளைக்கு அனலைஸ் பண்ணி போடுறேன் நான் வீடியோ. சபரிநாத் அப்படிங்கிறது, குருஜி யுவர் ஒப்பீனியன் ஆன் ஃபார்மா ஸ்டாக்ஸ் லைக் ரெட்டிஸ், நாட்கோ, சிப்லா அண்ட் கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெட்டி, நாட்கோ எல்லாமே பார்த்தோம், அந்த 2 கம்பெனியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரிவ்யூ லிமிட் அந்த ட்ரக்கோட இது வந்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து நிறையா ரெவென்யூ வர்றது இனிமேல் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய அந்த பேட்டர்ன் பீரியட் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் அது 26 அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலாக சேல்ஸ் இருக்காது இந்த ஏரியாவில். அண்டு அது அப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த 2 கம்பெனி எதை நம்பி இருக்கணும் அப்படின்னா ஒசாம்பிக் ஆர் விகோவி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் தான் நம்பி இருக்கணும் இவங்களுடைய ஃப்யூச்சர். இதுக்கு 2 பேருமே சம் கைண்ட் ஆஃப் டைப் வச்சுருக்காங்க. அண்ட் அது மூலமாக வந்து இப்போ ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காங்க அண்டு அதையும் செல் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் இது இவங்க விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சம் இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது இந்த ஹைகோர்ட்டில். பட் வந்து பட் நாட்கோ வந்து ஏற்கனவே இந்த மைலான்ங்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க வந்து அமெரிக்காவில் செல் பண்ணுறதுக்கு துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி பை 26 இது நடக்கும். பை த டைம் இந்த எக்ஸ்பைரி ஆஃப் த ட்ரக்கு கூட பேட்டர்ன் எக்ஸ்பைரி கூட நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இவங்க 2 பேருமே புது ஏரியாவுக்கு தான் போகணும் அண்டு டு செல் அப்படின்னு சொல்லணும். அண்டு சிப்லா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க, எலாய் லில்லி அப்படிங்கிற கம்பெனி. அகெயின் இவங்களும் சுற்றி பார்த்திங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஆன்டி டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு தான் வந்து சேர்றாங்க. ஸோ இவங்களோட டைப் பண்ணி அந்த புது பிராண்ட் நேமில் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா அந்த அக்ரிமெண்ட் சொல்லுது. அண்டு அந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா சிப்லாவோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை இந்தியாவில் இருக்கிறத யூஸ் பண்ணி இவங்க செல் பண்ணோன்னு பார்க்குறாங்க. மேபி ஏன்னா அந்த ட்ரக்கும் பை மார்ச் 26 எக்ஸ்பயர் ஆகுது அந்த பேட்டர்ன். ஸோ அதனால் நியூ பிளேயர்ஸ் இந்த சைடு வர்றதுக்கு சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பார்த்தாங்க இது வரைக்கும் அமெரிக்காவில் ப்ராப்ளம் இல்லை ஃபார் பேட்டன் ட்ரக்ஸு. பட் சிப்லா மாதிரி இந்த ஆல் திஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா மோர் இந்த ஜெனரிக் சைடில் தான் இருக்காங்க. ஸோ நாட் ஆன் த பேட்டர்ன் சைடில் ஆர் பிராண்டட் ட்ரக்ஸில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து சிவியராக ஹிட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனி இந்த மாதிரி டேரிஃப் ரிவிஷன் அப்வர்டில் அவங்க ஹிட் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அமெரிக்கன் சேல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். சிப்லா வந்து ஒரு 20% தான் பண்ணுறாங்க அமெரிக்கன் சேல்ஸு. அப்புறம் தாயுமானவன் கணேசன்கிறவர், சார் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சுஸ்லான் HTFS which is quoting below IPO price and Tata Tech அப்படின்னு சொல்கிறாரு கேட்குறாரு. ஸோ the prospects for Suzlon பார்த்தீங்க அப்படின்னா the largest producer no doubt windmill. இப்போ கூட வயபிள் கேப் ஃபண்டிங் அது மாதிரிலாம் வரப்போகுது.
அண்டு இவங்க வந்து இவங்கள பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு லீடு இருக்காங்க வித் இன்டகிரேட்டட் இந்த விண்மில் மேனுஃபேக்சரர். பட் அது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹியூஜ் ஈக்விட்டி இருக்குது. அதனால் பெரிய லெவலில் ரைஸ் ஆகாது. ஒரு 2-3 ரூபா ரைஸ் ஆனாலே ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து செல் பண்ணி அதை குறைச்சிடுவாங்க ரேட்டை. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் க்ரோத் வந்து இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் சுவிட்சர்லாந்து அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் பார்ப்போம் எப்படி வந்து ஃப்யூச்சர் டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க த்ரூ பிஎல்ஐ ஸ்கீம் அண்ட் அதர் இதில். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து ஏஎல்எம்எம் விண்ட் அப்படின்னு கூட ஒரு ரெகுலேஷன் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் படி என்ன அப்படின்னா தி என்டையர் விண்மில் கம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கூட கியர் பாக்ஸ்லேருந்து இந்த விங்ஸ் இது இருக்குது பாருங்கள், பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி கம்பெனிக்கு அது ஒரு பூஸ்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நிறைய குட் திங்ஸ் இருக்குது, பட் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃப்ரம் திஸ் கம்பெனி அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐ திங்க் இந்த HDFCயோட இது கேட்குறாரு. இப்போ ரீசெண்டாக லிஸ்டான நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி பற்றி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ Q2 ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல நான். பட் நான் இந்த NBFCயை பொறுத்த வரைக்கும் ஆர் த பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் தென் தெர் இஸ் அ டெஃபினட் ரீரேட்டிங் இருக்குது. இப்போ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. டிசம்பரில் கூட பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக குறைப்பாங்க RBI அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபெட் வந்து 0.25 குறைச்சனால இவங்களும் குறைப்பாங்க. அண்டு இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டு அதனால் செவ்வியராக குறையும். அண்ட் அதனால் இதை வந்து அப்படியே பாஸ் ஆன் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கஸ்டமருக்கு பார்க்கணும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. பட் வந்து இந்த மாதிரி NBFCக்கு வந்து நார்மலாக வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக லோன் கொடுக்கறதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த 2 வீலர்லேருந்து இந்த வெஹிக்கிள் லோன் ஆர் தி அன்செக்யூர்ட் லோன் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் லோன் இதுக்கெல்லாம் நிறைய க்ரோத் இருக்குது பாசிபிலிட்டிக்கு. ஏன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையினாலும் சரி, இந்த GST குறைஞ்சனாலும் சரி, அதே சமயத்தில் இன்கம் டேக்ஸ் குறைஞ்சனாலையும் சரி, தென் மான்சூனோட பாசிட்டிவிட்டி இருக்கிறனாலையும் சரி, பீப்புள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அந்த ரூரல் ஏரியாவில் வந்து இது வந்து பார்க்க முடியுது. அர்பன் ஏரியாவில் இன்னும் அது ஷிஃப்ட் ஆகலை. மேபி இந்த குவார்ட்டரில் அது நடக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி NBFCக்கு வந்து ஒரு நல்ல லோன் போர்ட்ஃபோலியோ க்ரோத் இருக்கும் தேன் தி பேங்க்கோட அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆக இவங்க பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அப்புறமேல வந்து இன்னொரு கம்பெனி டாடா டெக். சரி, இப்போ வந்து OEM பண்ணும்போது அதோட சப்போர்ட்டிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, ப்ராக்ஸி பிளேயர்ஸ் லைக் டாடா டெக் அண்ட் டாடா எலிக்ஸி. தென் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற இதெல்லாம் சர்வீசஸோ அதர் ஆக்டிவிட்டீஸோ பண்ணி கொடுக்கணும். அண்ட் டாடா டெக் எடுத்துட்டிங்க ஆட்டோ கம்பனன்ட்ஸ் வந்து ஆட்டோ இது வந்து அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். அதனால் அந்த டாடா டெக்கும் நல்லா பண்ணணும். இதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸை வாட்ச் அவுட் பண்ணி இதிலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் யுவர் வியூ ஆன் ITC ஹோட்டல்ஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ITC ஹோட்டல்ஸ் நான் ரீசெண்டாக கூட ஒரு 1 வீக் பேக்கு கூட அதை பற்றி நான் டீல் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், ட்ரெமெண்டஸ் க்ரோத்துங்க இந்த டைமில். அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாய்ஸ் டு க்ரோ. இவங்களுடைய ஓன்டு ஹோட்டல்ஸோட இந்த ஃப்ரான்ச்சைசி ஆர் மேனேஜ்டு ஹோட்டல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து ட்ரெமெண்டஸாக இன்னும் க்ரோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் 2 to 3 years வந்து இந்த க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன் ஜென்ரல் அண்ட் ITC இன் பர்டிகுலர். அதில் ITCயில் என்ன பியூட்டி அப்படின்னா இவங்க வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா ஈவன் தாஜோட இதுவும் கூட அதே மாதிரி தான், டெட் ஃப்ரீ தான். பட் இவங்க வந்து அதை தவிர வந்து கேஷ் வேறு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து எங்கே நோக்கி போகுது அப்படின்னா இந்த அசட் லைட் மாடல் அந்த இதை நோக்கி போகிறதுனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் நிறைய பிராண்டு வந்து வச்சுருக்காங்க அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில். தோ பேசிக்கலி லக்ஸுரி
அந்த செக்மெண்ட்டுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதர் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் லைக் ஃபார்ச்சூன் கூட இவங்க இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து வில் டூ மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட எப்பிக்னு ஒரு நியூ செக்மெண்ட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எப்பிக் ஹோட்டல் கூட பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா இந்த பில்கிரிமேஜ் சென்டர்ஸில் போட்டிருக்காங்க. லைக் யூனோ திருப்பதி அந்த மாதிரி பிளேஸில் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு கேட்டர் பண்ணுறதுனால இவங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆக தான் செய்யும், இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ அமங் தி இந்த செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து ப்ரைம் கேண்டிடேட் ஃபார் க்ரோத் அப்படின்னு சொல்லுவேன் நான். Can we buy Lenskart for listing gain, final opinion? நிறைய நெகட்டிவ் திங் தான் லென்ஸ்கார்ட்டை பற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் இந்த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, பட் நிறைய அந்த வேல்யூவேஷன் சைடில் ரொம்ப ஹையாக இருக்கிறனால அண்டு எல்லா அனலிஸ்ட்டும் நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டை. அண்டு பிகாஸ் அதே ஓவர் வேல்யூவேஷனால் அதனால் கோட் ஆகும்போது நெகட்டிவாக கோட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் நல்ல அந்த தி ஃபவுண்டர்ஸோட நிறைய பேர் எக்ஸிட் ஆகிறாங்க வர இந்த இஷ்யூவோட. இது வந்து ஒரு பேடிஎம் மாதிரி ஆகிடும்ன்ட்டு நிறைய பேர் வந்து லுக்கிங் அட் இட். அதனால் லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால் பெரிய லெவலில் ப்ரீமியம்லாம் கோட் ஆகாது. மேபி நெகட்டிவாக கோட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியா ஜெரோன் அண்டு இதில் லென்ஸ்கார்ட்டுக்கு பற்றி கேட்டவர் அசோக். அண்ட் நியோங்கிறவர் வந்து ஐடிசி ஹோட்டல் பற்றி கேட்டார். ஆரோக்கியா ஜெரோன்ங்கிறது ஹை சார், இரிடா ஸ்டாக் டீட்டெயில்ஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம்லாம் நிறைய வரதுனால இந்த மாதிரி த ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாரும் ஒரு ரிஜுவினேஷன் கிடைக்கும். இன்னும் ஃபர்தர் க்ரோத்துக்கு இதெல்லாம் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு அந்த ஜென்சால் தான் ஒரே இஷ்யூ. அதர்வைஸ் அந்த நெகட்டிவ் பார்ட் வந்து அந்த ஜிஎன்பியில் வந்து வேறு எதுவும் இல்லை, மேஜராக இல்லை. ஸோ அதனால் இந்த இரிடா ஸ்டாக் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவேன். போத் ஆன் த ரெவன்யூ சைடு அஸ் வெல் அஸ் அந்த நெட் ப்ராஃபிட் சைடு அப்படின்னு சொல்லணும். எஸ்ஜேவியனும் ஆரோக்கியா ஜெரோன் அதே மாதிரி தான், சேம். இவங்க வந்து நாட் ஓன்லி இந்த ஹைட்ரோ பட் ஆல்சோ இந்த சோலார் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் இப்போ நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இது பாருங்கள், அந்த சோலாரோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தீபம் மொபைல் எஃப்ஐஐ இன்க்ரீஸ் ஸ்டேக் இன் லாஸ்ட் குவார்ட்டர். தீபம் மொபைல் எஃப்ஐஐ இன்க்ரீஸ் ஸ்டேக் லாஸ்ட் குவார்ட்டர் மொமெண்ட் அப்படின்னு பற்றி கேட்குறாரு. இவங்க வந்து ரொம்ப நாள் இந்தியா விட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ செகண்டரி மார்க்கெட் அவங்க வந்து தான் ஆகணும். ஸோ ஐபிஓவில் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கிறது ஒரு சான்ஸ் தான், அன்லெஸ் அவங்க ஆங்கர் இன்வெஸ்டராக மாறினா தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படியும் வந்து திருப்பியும் செகண்டரி மார்க்கெட் வந்தாகணும். இன்றைக்கி பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் 26,000 டச் ஆகிடுது. இதுலேருந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு குரூப்பை என்ன சொல்லுது அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி மார்ச்சில் வந்து 30,000 டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று வந்து இப்போ இந்த இண்டோ யூஎஸோட அக்ரிமெண்ட் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே சைன் ஆகிடும். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோடையும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி, இந்த இன்கம் டேக்ஸு, இதோட இஃபெக்டெல்லாம் வந்து இந்த தேர்ட் குவார்ட்டரில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொல்கிறாங்க தட் க்ரோத் இன் ஜிஎஸ்டி, இன்றைக்கி நைட்டு டேட்டா வந்துடும், ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் ஃபார் செப்டம்பர், அக்டோபர் டேட்டா வந்துடும். ஸோ இதுவும் க்ரோத்தும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஜிஎஸ்டி இவ்வளோ குறைஞ்சும் க்ரோத் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ குட் இது தானே, இண்டிகேஷன் தானே. அண்ட் மொரோவர் ஃபெஸ்டிவல் சீசன் வேறு இருக்குது, அதனால் வந்து நல்ல பூஸ்ட் இருக்கும் ஃபார் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட்டும் இந்த குவார்ட்டரில் தெரிய ஆரம்பிச்சிடும்.
அண்டு இன்கம் டேக்ஸோட பெனிஃபிட் தெரியும், அண்டு குட் மான்சூன் வேறு இருக்குது. அதனால் தேர்ட் குவார்ட்டர் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர் வந்து ஃபார் பெட்டராக இருக்கிறனால பை 31st March 30,000 நிஃப்டி 50 ரீச் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மொரோவர் இந்த நிஃப்டி 50 தான் இது வரைக்கும் பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கல இந்த பாஸ்ட் 1 yearல. ஸோ வித் திஸ் 30,000 வந்து போகிறப்ப தென் ஈவன் நிஃப்டி 50 கூட நல்லா ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். Dave Sanjay, Guruji, China and USA both have positive talks. ஸோ மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்காரு. சைனாவும் சொல்கிறத செய்வாங்களா அப்படின்னு பார்க்கணும். இருக்க ஏற்கனவே மேக்னெட்டோட ஏன்னோ பேன்லாம் லிஃப்ட் பண்ணிட்டோம் நாங்கள், இப்போ திருப்பியும் சொல்லியிருக்காங்க வேர்ல்டு ஓவர் அது ஃப்ரீ பண்ணிடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் இவர் 57லேருந்து 47% டேரிஃப் ஆக்கிட்டார் சைனாக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸாக இருக்குது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் அது சரியாகும். அண்ட் இம்மிடியட்டாக எதுவுமே சொல்லிட முடியாது. பட் அமெரிக்கா இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏஐ கம்பெனிஸ்லாம் அவங்கக்குள்ளேயே ஏதோ ஒரு ஏன்னோ ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ திருப்பி எனக்கு இன்வெஸ்ட் பண்ண, நான் வந்து அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சர்க்கிளில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. NVIDIA வந்து ஸ்டெல்லிங் டு ஓப்பன் ஏஐ சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் இன்டர்ன் வந்து நீங்கள் வந்து சிப் வாங்கணும் அப்படின்ட்டு. தென் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்டிங் இன் இதில் ஓப்பன் ஏஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் இன்டர்ன் வந்து கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் தி NVIDIA. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இது போயிட்டுருக்கு. இதனால் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரீரேட்டிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இது பபுளில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு இதெல்லாம் ஹாலோ, இந்த ப்ராமிஸ் வந்து வில் நாட் டேக் ஆஃப் அப்படின்னு வர்றப்ப தென் இந்த இஷ்யூஸ்லாம் பெரிய லெவலில் கரெக்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த அமெரிக்கன் மார்க்கெட்டும் சேர்ந்து உலகத்தில் இருக்க அத்தனை மார்க்கெட்டும் இதனால் அஃபெக்ட் ஆகும் அந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் VII, what about Tata Motors? When will it get higher? Can we consider it now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. See, the biggest player in Tata Motors, நான் பேசஞ்சர் டிவிஷனை பற்றி பேசுகிறேன். அவங்க பேசஞ்சர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா JLR தான் அவங்களுடைய பிக்கஸ்ட் ரெவென்யூ ஃபெச்சிங் அண்ட் ப்ராஃபிட் ஃபெச்சிங் கம்பெனி. இப்போ வந்து இவங்களுடைய க்ரோத் இன் யூரோப் வந்து பெரிய லெவலில் இல்லை. தோ அவங்க வந்து மேஜர் வந்து அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு சம் போர்ஷன் இன் ஒரு 17-18% இன் யூரோப் அண்ட் அனதர் ஒரு ஸ்மால் போர்ஷன் அபவுட் 10-12% இன் சைனா அண்ட் 35% இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்து எல்லா மார்க்கெட்லேயும் சம் இஷ்யூஸ் இருக்குது. சைனா எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காம்படிஷன் இருக்குது. யூரோப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் எக்கானமி இஸ் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் UK. அண்ட் அமெரிக்கா பார்த்திங்கன்னா டேரிஃப் இஷ்யூஸ் இருக்குது, 10% டேரிஃப் இருக்குது. பட் அங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு, ஏன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் த ரெவென்யூ கொடுக்குற ஒரு செக்மெண்ட் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இன் அடிஷன் டு த சைபர் அட்டாக் இன் ரீசெண்ட் டைம் எப்படி வந்து டாடா மோட்டார்ஸ் இன் ஜென்ரல் பண்ண முடியும்? இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இன் தி பேசஞ்சர் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்டில் ஒன்லி 3%. இந்தியன் டிவிஷன் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த GST அண்ட் இன்கம் டேக்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன் கூட சொல்லலாம் அதில். அப்படி இருக்கும்போது நிறைய சேல்ஸை ஆனால் கூட எந்த லெவலுக்கு இவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் ஷேரை வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ மேபி அனதர் 5% 10% இந்தியன் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா. பட் JLRே பீட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப டவுட்டு தான் அப்படின்னு சொல்லணும். இந்த டைமில் வந்து எப்படி டாடா மோட்டார்ஸ் நம்ம வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது அந்த இதில். ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் JLR அதெல்லாம் பவுன்ஸ் பேக் பண்ணி வரணும் அப்படின்னா தென் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ரிவைவ் ஆகணும்.
இந்த ட்ரம்ப்போட பண்ணுற கலாட்டாவில் ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் சிவியராக ஹிட் ஆகிட்டுருக்குல்ல, இந்த ரஷ்யா அண்டு அதர் இஷ்யூஸும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி அது செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது. இன்னும் டாட்டா மோட்டார்ஸ்க்குன்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அதே 390 400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கோட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவாந்தி ஃபீட் ஃபாலிங் டுடே, ஃபைனான்ஸ் வித் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவாந்தி ஃபீடு நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கல, ஸோ பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் நான். சுரேஷ், டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் குருஜி. இப்போ வந்து இந்த டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஹாஸ்பிட்டல் செக்டரில் வந்து நல்லா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்ல க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். அது ஹாஸ்பிட்டல் வந்து ஃபார் பெட்டர் தென் அதர் இது. அதில் வந்து இந்த மேக்ஸ் ஹெல்த் இருக்குது பாருங்கள், அது வந்து நல்ல ப்ரோக்ராம் இருக்குது அவங்களுக்கு க்ரோத்துக்கு. ஸோ மேக்ஸ் ஹெல்த் சொல்லலாம், யதார்த்த ஹாஸ்பிட்டல் அதை பற்றி பேசலாம், இல்லாட்டா இது ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஃபார் க்ரோத்துக்கு. ஏன்னா இந்தியா வந்து க்ரோ ஆக ஆக தென் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் பெட்டராக ஆக ஆக அண்ட் இந்த இன்சூரன்ஸ்லேயும் இந்த மாதிரி நோ ஜிஎஸ்டி அந்த மாதிரி வர ஸோ இந்த க்ரோத் ஆஃப் திஸ் செக்டார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு டீட்டெயில் ஸ்டடி கூட நான் பண்ணியிருந்தேன் நான் ஆன் திஸ். ஷார்ட்லி அதை ரிலீஸ் பண்ணுறேன், மேபி மண்டே டியூஸ்டே போல். ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்க்கு ஏன்னா நிறைய கம்பெனி வந்து அந்த Q2 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாதனால ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இந்த இதில் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்து அதை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ Q2 ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் டுகெதர், அட்லீஸ்ட் மேஜர் 8-9 ஹாஸ்பிட்டல்ஸ். நான் இனிஷியலாக ஸ்டடி பண்ணதில் Q1 ரிசல்ட்ஸை வச்சு பார்த்தோம்னா அந்த மேக்ஸ் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்டு பட் ஆனால் இதில் எல்லாம் பிஇயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ். அதனால் அவங்களுடைய ப்ரெஷரே ரொம்ப ஹையாக இருக்கும் டு பர்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் அதுக்கு தகுந்தாப்பில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு வித் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வேறு இருக்கிறனால தென் வந்து இந்த இதுக்கு சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த இந்த ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன்லாம் சில இன்சூரன்ஸ் கம்பெனியை பாய்காட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் இல்லை ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணாதனால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அசோசியேஷன் வந்து ஜாயின் பண்ணி அவங்கள வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அந்த டாக்ஸ் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, இன்னும் அது முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் சைடில் என்னமா பெட்டர் ரேட் கேட்டுட்ருக்காங்க. அவங்க கொடுக்குறது பார்த்தா 2018-19 ரேட்டை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இது இன்ஃப்ளேஷனாலேயும் அதர் ரீசன்ஸ்னாலேயும் அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர். பட் ஆனால் அது இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 2 பேருக்கும் டக் ஆஃப் ஆர் போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகணும் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டாரை பொறுத்த வரைக்கும். இது சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் வி கேன் சே இதுவும் வந்து ஒரு குட் செக்டார் டு க்ரோ ட்ரெமெண்டஸ்லி அப்படிங்கிறத சொல்லலாம். பட் இங்கே வாட்ச் அவுட் நெக்ஸ்ட் வீக் அந்த என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸோட அனாலிசிஸ். லோகேஷ், வாட் அபவுட் தி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்கல. அண்ட் யூனியன் பேங்க்கும் மித்த பேங்க்கோட சேர்த்து நான் அந்த ஜோவோ ஷீட்டில் போடுறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணிடுவோம் அண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஜோகோ ஷீட்டில் இருக்கும், எஸ்பெஷலி இந்த நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஜோகோ ஷீட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் பேங்க் அனாலிசிஸ் அதெல்லாம் இருக்கும், வித் கமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸோடு இருக்கும். அப்புறம் சபரிநாத், யுவர் வியூ ஆன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்.
இதை வந்து டீட்டெயிலாக நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஒரு ஜஸ்ட் 10 days பேக் வந்து பேங்கிங் செக்டரை மட்டும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். அண்டு அதோட இது கூட இருக்குது, அட்டாச்மெண்ட் கூட ஜோகோ ஷீட்டில் இருக்குது. நீங்கள் கூட அது பார்த்துக்கலாம். அதில் கூட அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். பேங்கிங்க்கு வந்து இப்போ வந்து நிறைய ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் பவர் செக்டார் மாதிரி நிறைய ரிஃபார்ம் வர அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஆர் இன் தி கன்சல்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது, சம் ஆர் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இந்த குவார்ட்டரில் ரிவைஸ் ஆகிடும், அப்போர்டாக ரிவைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த சிஆர்ஆர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேல வந்து இந்த ஜிஎஸ்டி குறையிறனாலையும் இப்போ வந்து ஜிஎஸ்டி இன்றைக்கி டேட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க நைட்டு. ஆனால் காலையிலே வந்த என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அக்டோபர் மாதம் கலெக்ஷன் கூட ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்பைட் வந்து 99% ஆஃப் த ஐட்டம்ஸ்க்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூன் வந்து நிறைய லோனும் அவைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு. எதர் வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லாட்டா கன்சியூமர் டியூரபிள்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா அதர் ஐட்டம்ஸ் ஜிஎஸ்டி குறைஞ்ச ஐட்டமாக இருக்கலாம். அப்போ வந்து நேச்சுரலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கோட அட்வான்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். அண்டு இது வந்து அன்செக்யூர்ட் லோனாக இருக்கலாம், இல்லாட்டா பர்சனல் லோன் சைடாக இருக்கலாம், இல்லாட்டா வெஹிக்கிள் லோன் சைடாக இருக்கலாம். அண்டு பாசிட்டிவ் கோல்டு லோன் ரிஃபார்மும் வரதுனால இந்த ஏரியாலாம் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தால் கூட இது வில் நாட் பி அ கிரேட் இம்பட்டஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் லோன் இன்க்ரீஸ் ஆகாதனால. ஆனால் கார்ப்பரேட் லோன் தான் பிக்கஸ்ட்டு இன்சென்டிவ் ஃபார் பேங்க்குக்கு டு க்ரோ லீப்ஸ் அண்ட் பவுன்ஸாக பண்ணணும் அப்படின்னா. அப்போ கார்ப்பரேட் லோனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அதை கூட ஆர்பிஐ வந்து த்ரூ கன்சல்டேஷன் டிராஃப்ட் ரிஃபார்ம் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் த லோன் டிஃபால்ட் ஆன ப்ரொவிஷன் போடுறதுக்கு பார்த்தா 27 ஏப்ரல்லேருந்து லோன் வந்து ஈவன் பிஃபோர் டிஃபால்ட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வெரி குட் மூவ். அந்த மாதிரி பண்ணுறப்ப பேங்க் வந்து மோர் அண்ட் மோர் எக்யூப்டாக இருப்பாங்க. எந்த லோனு டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்டு எந்த லோனில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் போடணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே கணிக்கிறதுனால அவங்களுக்கு சர்ப்ரைஸ் எதுவுமே இருக்காது வென் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் நடக்கிற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய அதாவது பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம் வர இந்த பேங்கிங் செக்டார் அலாங் வித் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். இந்த கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரு 1 வீக்குள்ளே இருக்க வீடியோவில் போய் பாருங்கள். அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த ஜோகோ ஷீட்டு கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இதனால் எந்தெந்த பேங்க்கில் நல்லா பண்ணும் அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்கேன் நான். அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் நம்ம அண்டர்டேக் பண்ணுறதுனால அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்தராக டிசம்பரில் கூட குறையும் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. ஃபாரினோட இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. பட் அது ப்ரைவேட் ஈக்விட்டின்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஆர்பிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பை எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட்டு. இட்ஸ் nearly about 27,000 crores. இது வந்து ஒரு பெரிய இன்சென்டிவ். அண்டு அதே மாதிரி எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பை ஜாப்பனீஸ் பேங்க் மிட்சுயி சுமிட்டோமோ பேங்கிங் கார்பரேஷன். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் nearly about 24.99% வச்சுருக்காங்க. ஸ்டில் வந்து another 16,000 crore கூட இன்வெஸ்ட் பண்ணுறதா ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாசிட்டிவ் ரிஃபார்ம் அதை காமிக்குது. அதே சமயத்தில் இவங்களுடைய பிலீஃப் என்ன இருக்குன்னா, இந்தியா தான் ஒரே க்ரோத் ஸ்டோரி இந்த ஹோல் வேர்ல்டு. ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு தான் இவங்களாம் வராங்க உள்ள.
அதுதான் அது வந்து ஒரு பெரிய இன்சென்டிவ் அமையும் ஃபார் ஆல் த பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதனால் பேங்கிங் செக்டார் அண்ட் என்பிஎஃப்சிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பை திஸ் குவார்ட்டர்லேயே அதோட சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் Q3லேயே நல்லா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நடக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்லோவாக வந்து அக்வயர் பண்ணிகிட்டே இருக்கணும். எது அப்படின்னா எந்தெந்த பேங்க்லாம் நல்ல பேங்க்கு அப்படின்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். ஈவன் ஐடிபிஐ பேங்க்கு கூட இந்த வருஷத்தில் அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார் பர்ச்சேஸ் பண்ணது. யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து நிறைய பேங்கிங் ரிஃபார்ம் கொண்டாட போகிறாங்க. அண்டு இன்றைக்கி நடக்கிறதோடு இன்னும் ஜாஸ்தி நடக்க போகுது. அதனால் வந்து இந்த செக்டார் வந்து இதான் பேஸ். nearly 35% ஆஃப் த நிஃப்டி 50ல் பார்த்திங்கன்னா ஷேர் வந்து இந்த பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி இதுக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த மாதிரி சாலிட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருந்தால் தான் மித்த செக்டாருக்கு அது ஸ்பில் ஓவர் எஃபெக்டாக போய் சேரும். அதனால் இதுதான் இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட். இதை பேஸ் பண்ணி தான் மித்தவங்களாம் க்ரோ பண்ண முடியும். வேறு பேங்க்கு நல்லா பண்ணாமல் இல்லைன்னா தி என்டையர் எக்கானமி ஆல்சோ வில் கோ டவுன். அதனால் இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய எந்தெந்த பேங்க்கெலாம் நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு கூட நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மகேந்திரன் அண்ட் விபிஎல் பர்ஃபார்மன்ஸ். விபிஎல் வந்து ஆல்வேஸ் வந்து இது க்ரோத் செக்டார் தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காலையும் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து சம் கிளைமேட் இஷ்யூஸ்னால இங்கே சேல்ஸ் இல்லைன்னா இங்கே பார்க்கலாம். ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் இருக்காது. இங்கே சம்மர் இருக்கும்போது அங்கே வின்டர் இருக்கும். ஏன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் அண்டு இந்த ப்ரூவரிஸ், தட் இஸ் ஆல்கோஹாலிக் பீவரேஜஸ், அது கூட செல் பண்ண போகிறாங்க இன் சவுத் ஆஃப்ரிக்காவில். பட் அதை ஒரு டெஸ்ட் கேஸாக தான் இருக்க போது. மேபி அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகரி ட்ரிங்க்கு சேல் பண்ணுறதோட நான் சுகரி ஃபுட்டோட சேல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் விபிஎல்ல. அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த சுகரி ட்ரிங்க்குக்கு ஃப்யூச்சர் வந்து டிம், பெரிய லெவலில் நம்ம அதில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ரூவரிஸ் அண்ட் அதர் இதுலேயும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய க்ரோத் வந்து ஒரு குவார்ட்டருக்கு இன்னொரு குவார்ட்டர் வித்தியாசம் இருக்கும். பட் ஆனால் க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் இனியோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. பட் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அது மகேந்திரன்கிறவர் கேட்டிருக்காரு பிபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி. அப்புறம் அருள் PDBS, சார் வை டிக்ஸான் ஹஸ் ஃபாலன் மோர் தென் 2000 rupees, valuation high or any other issue? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஹைலி வேல்யூடு தானே. ஸோ ஆக்சுவலி இது ஒரு கரெக்ஷன் ஆகிறது நல்லது தானே. எப்பொழுதுமே இந்த மாதிரி ரெனவே இருக்கிறப்ப தென் ஒரு ஃபால் இருக்குது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இது என்னென்னா பிஎல்ஐ வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிருது ஃபர்தர் இதுக்கு. இப்போ கம்போனன்ட்ஸ்க்கும் பிஎல்ஐ வரப்போகுது அண்ட் அந்த இதில் அவங்க பெனிஃபிட் இருக்கும். பட் பிஎல்ஐ வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் வந்து ஸ்டில் அது வந்து ஒரு இஷ்யூ இப்போதைக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுடைய மொபைல் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. எந்தெந்த ஏரியாவில் ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஃபார் எனி ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்ட டிவியாக இருக்கட்டும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட். அது வந்து ஒரு மேஜர் காஸ்ட் ஆஃப் த கம்பனண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆஃப் த செல்ஃபோன் ஆர் டிவிஸ். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டு மேனுஃபேக்சர் இன் இந்தியா இட் செல்ஃப். அதே மாதிரி நிறைய கம்பனண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லி பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சாலிட் கம்பெனி தான். பட் வேல்யூவேஷன் இஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணலாம்.
கரெக்ஷன் ஆகிறது நல்லது தானே, எஸ்பெஷலி இந்த ஏன்னா இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் கிரேட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் பேக்வேர்டு இன்டெகிரேட் பண்ண உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி த ப்ராடக்ட் கண்ட்ரோல் இருக்க போது, அதே சமயத்தில் வந்து நம்ம வெப்பனைசேஷன் பண்ணுறாங்கல்ல, லைக் சைனாவோ அமெரிக்காவோ, அது இந்த கம்பெனியில் நடக்காது. அப்போ அந்த சப்ளை செயினே இந்தியாவிலே இருக்கிறப்ப நம்மளுடைய ஓன் பிராண்டை இன் ஃபியூச்சரில் வரதுக்கூட சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் கூட சொல்லலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி வென்னவர் கரெக்ஷன் ஆகிறப்ப நம்ம அதில் ஒரு ஸ்டேக் எடுக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் இனியோ உங்களுடைய வியூ என்னன்னு எனக்கு தெரியல. பட் கரெக்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுடைய பேக்வர்டு இன்டெக்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தென் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் இப்போ இதோட இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். சித்தார்த், நெட்வெப் டெக்னாலஜிஸ் டுமாரோ ரிசல்ட், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. என்னுடைய நியூஸ் ஸ்டூடியோவில் வந்து இவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்க, நெட்வெப் தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த என்டையர் அந்த ரேக்ஸ்லேருந்து இந்த ஸ்டோரேஜ் டிவைஸஸ் அத்தனையுமே இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வித் டெல்லோட சர்வர்ஸ் அதை யூஸ் பண்ணி. ஸோ நெட்வெப் வந்து இஸ் ஆல்வேஸ் பர்ஃபார்மிங் கம்பெனி. அவங்க டேட்டா சென்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த அப்ளிகேஷன்னாலையும் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கும் ஃபார் மோர் அண்ட் மோர் இயர்ஸில். இது வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன், இன்றைக்கும் நேற்று மட்டும் இல்லை. 1700 1600 அந்த டைம்லேருந்தே இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வேலு இருடா ரிசல்ட் சூப்பர் ஒய் ஸ்டாக் அப்பில் போக மாட்டேங்குது, ரீசன்ஸ் என்னன்னு கேட்குறாரு. ரிசல்ட்ஸ் நல்லது இருந்தால் நீங்கள் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நல்லது, ஹோல்ட் இட். ஸோ மேலே போகாதுன்னா அது டிமாண்ட் சப்ளை பொறுத்து தானே இருக்கணும். ஸோ நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி ஒப்பீனியனை மித்தவங்களும் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அப்போ தான் அது மேலே போகும். அண்டு இது அதான் நான் ஆரம்பிக்கும் போதே இந்த இருடா அந்த மாதிரி கம்பெனிஸை பற்றி நான் பேசினேன் நான். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் நரேஷ்குமார், குருஜி உஜ்வன் ஸ்மால் பேங்க்கு, பட்டேல் இன்ஜினியரிங், 3 EC மை ட்ரிப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்க ஈஸி ட்ரிப் பற்றி, சொல்லவே இல்லை. பட்டேல் இன்ஜினியரிங், உஜ்வன் ஸ்மால் நோட் பண்ணிக்கிறேன் நான். டிஃபீமா ரிசிப், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் குருஜி. சரி, அதை நோட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணவே இல்லை இந்த ஜேஐசிஏ. தீபன் மொபைல், எஸ் பேங்க் யுவர் ரிவ்யூ. எஸ் பேங்க் ரீசெண்டாக போட்டிருக்கேங்க, ரிசல்ட்ஸ் வந்தோடனே போட்டேன் நான். பாருங்கள், 2-3 days பேக் இருக்கும். தயாஜி, இஸ் ஏபிடிஎல் ஷேர் எ குட் பை சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சபரிநாத், தேங்க்யூ குருஜி. அண்ட் சபரிநாத், வென் நிஃப்டி வில் கிராஸ் ஆல் டைம் ஹை, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், இப்போ தான் சொன்னேன் அதை பற்றி. அப்துல் வஹீத், விச் கம்பெனி பெஸ்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ளீஸ் சார்? ரெனியூவபிள் எனர்ஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா டாடா பவர், அவங்களோட ஃபோக்கஸே ரெனியூவபிள் தான். எண்ட் டு எண்ட் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க இல்லாத ஏரியாவே இல்லை இந்த ரெனியூவபிள் சைடில். அந்த டாட்டா இது வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ டாடா பவர் இஸ் ஆல் டைம் ஃபேவரட். அண்டு நீங்கள் வந்து ரெனியூவபிள்லேயே நிறைய இது இருக்குது. சில பேர் இபிசி கான்ட்ராக்டராக இருப்பாங்க, சில பேர் வந்து அந்த சோலார் மாடியூல் செல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏன்னோ இந்த ப்ராஜெக்ட் டெவலப்பராக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பெட்டர் அப்படின்ட்டு. அதில் வேணால் நான் ஒரு இது சொல்கிறேன், அதுக்கு தகுந்தாப்பில் வேணால் பிளான் பண்ணிக்கோங்க. சரி, யார் செல் ப்ளஸ் மாடியூல் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராஜெக்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. அது வந்து டாடா பவருக்கு போகும். ஏன்னா செல்லும் பண்ணுறாங்க, மாடியூலும் பண்ணுறாங்க, தென் இபிசி கான்ட்ராக்டும் பண்ணுறாங்க, தென் ரூஃப் டாப்பும் இருக்குது,
தென் ஓன் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறாங்க அண்டு பிட்டிங் கூட பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால இவங்க தான் காம்ப்ரஹென்சிவ். அதே சமயத்தில் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டிங் லைசன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை யாரும் பீட் பண்ண முடியும்? ஸோ ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க தான் அந்த பெஸ்ட்டு. இந்த அதர் பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கலாம், வாரி மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் டிஏஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் மட்டும் அதில் ஸ்டேக் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் க்ரோ ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஏன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அதனால் அவங்க செல் மாடியூல் தென் பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் ஃபார்வர்ட் இன்டெக்ரேஷன் அப்படிலாம் பண்ணுறாங்க. பட் இருந்தால் கூட அது செல் போக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு ப்ரீமியர் எனர்ஜிஸ் செல் அண்ட் மாடியூல் மட்டும் தான் இருக்காங்க. அண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டுருக்கு. இது வந்து பராப்ஸ் ஃபார் பெட்டர் தென் வாரி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அக்மி ஏசிஎம்இ அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா மோர் ஆஃப் அவங்க வந்து மிக்ஸ் ஆஃப் ஏபிசி அஸ் வெல் அஸ் இது இருக்குது அவங்களுக்கு தி ஏன்னா ஜென்ரேட்டிங் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் இருக்கிறவங்க ஃபார் பெட்டர்னு சொல்லலாம் தென் பியோர் இபிசி பிளேயர். பியோர் இசிபி பிளேயர் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை சொல்லணும் அப்படின்னா செப்ரோஜி, இது ஸ்டெர்லிங் வில்சன் இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனி வந்து இஸ் அ பியோர்லி இன் இபிசி பிளேயராக இருக்காங்க. ஸோ அதோட ஏசிஎம்இ வில் டூ ஃபார் பெட்டர். இப்போ என்டிபிசி க்ரீன்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்டிபிசி க்ரீன் வந்து இட்ஸ் அ பியோர் ப்ராஜெக்ட் டெவலப்பர் அவங்க. ஸோ அவங்க வந்து சோலார் பேனல்ஸ்லாம் வாங்கி அண்ட் கான்ட்ராக்ட் மூலமாக சப்ளை பவர். ஆனால் என்டிபிசிக்கு தான் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கிடுவாங்க லோனு, ஏன்னா சாவரின் ரேட்டிங் இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்டும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நிறைய கவர்மெண்ட் இது வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பிட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தான் கிரேட் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்குது இந்த சேம் செக்டாரில். அதனால் வந்து நான் ஏன் வந்து டாடா பவர் பெஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் பெட்டராக சக்சீட் பண்ணலாம் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரீம் ஃபோக்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காரு. நான் அதை பார்க்குறதே இல்லைங்க, பிகாஸ் அதில் நிறைய இஷ்யூஸ் வேறு இருக்கிறனால ஸோ அதை பார்க்குறதே இல்லை. ஸோ வேணால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். அப்புறமேல வந்து சுரேஷ் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை. அப்புறம் அருள், சின்ஸ் டாலர் ரிசர்வ்ஸ் ஆர் ஆல்ரெடி பிகமிங் கோல்ட் ரிசர்வ்ஸ் தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஃபெட் ரேட் கட் ஆன் கோல்டு? ரேட் ஆன் கோல்டு, ஓகே. China is already prepared with a digital currency to transact with more than 15 currencies. Okay. Dollar reserves are already becoming gold reserves, correct, exactly. now வந்து கோல்டு தான் எல்லா கண்ட்ரியும் விரும்புகிறாங்க வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா டாலரில் மதிப்பு போயிடுச்சு, அதை மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இப்போ. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட இது வந்து என்றைக்கு வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸை முடக்கினாங்களோ அன்னையிலேருந்து எல்லா கண்ட்ரியும் பயந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்தியா கூட பாருங்கள் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் அவங்கள கோல்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது கூட மோர் தென் 50% அங்கேருந்து மூவ்இன் பண்ணிட்டாங்க இந்தியாக்கே. டெய்லி அவுட் ஆஃப் 854 டன்ஸு இப்போ வந்து இந்தியாவிலே 50%, ஒரு 450 to 500 டன்ஸ் இந்தியாவிலே இப்போ இருக்குது. இதெல்லாம் லண்டன் கோல்டு மார்க்கெட்டில் தான் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஸ்லோவாக மூவ்இன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு நடந்தது நாளைக்கு ஏன் இந்தியாவுக்கு நடக்கக்கூடாது, அதான் நான் கொஸ்டின். ஸோ அதனால் ஸ்டார்டட் மூவிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்புறம் சைனா இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஜிட்டல் கரன்சி. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து 2020 ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிஜிட்டல் கரன்சி பார்ட் ஆஃப் இட். ஆனால் வாட் இஸ் அ யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பீப்புள் வந்து பேங்க்கில் பணத்தை வச்சுருந்தா அவங்களுக்கு சரியான ரிட்டர்ன் கிடைக்காதுல்ல, அதுதான் ஜென்ரல் டெண்டன்சி. அண்டு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறப்ப ஈவன் பாண்ட் ரேட்டும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ புது பாண்டு ஃப்ளோட் பண்ணுறப்ப அப்போ வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் எல்லாமே கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ அப்படி தான் நடக்குது. அதுதான் இந்த சமயத்தில் நம்ம பார்க்குறோம்.
ஸோ நேச்சுரலி நேற்று கூட ரேட்டு குறைச்சோன்னே பாருங்கள், ஃபாலிங் டாலர் வந்து ஃபாலிங் கோல்டு ப்ரைஸ் அகைன் திருப்பியும் ஷூட் அப் ஆகிடுது. Abdul Wahid, any idea about Torsen products stock please? ஓகே, இது ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டாக். நான் கூட ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக்கை வச்சிட்ருக்கேன் நான். ஸோ மோர் தென் ஐ திங்க் 4 இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் கொடுக்காத ஸ்டாக்கு, சென்னை பேஸ்டு கம்பெனி. இந்த டயக்னாஸ்டிக் கம்பெனிஸ் நல்லா பண்ணுறப்ப இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நிறைய சேல்ஸ் வரும். பட் அந்த டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ரோத் வந்து அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ அதனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். திலீப் வந்து ஏபிபி அண்ட் ஆஸ்ட்ரால் during COVID, their PE is 60, even 10 years average PE is 70. It looks like it never going to come down to 20 PE. 60 PE is not expensive as the average is. Okay, that's correct. So, see, அவங்களுடைய பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஏபிபிலாம் பாருங்கள், அவங்களுக்கு ஈக்குவலண்ட் யாருமே இல்லை. எதிர் சீமென்ஸை சொல்லலாம், இல்லாட்டா ஹிட்டாச்சி. பட் அவங்களுடைய என்னுடைய பவர் ப்ராஜெக்ட்ஸ் கூட ஏபிபி அண்ட் சீமென்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு யார் இருக்கா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைய போகுது? சரி, எங்கே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அவங்க ஏபிபிகிட்ட போய் ஆகணும், சீமென்ஸ்கிட்ட போய் ஆகணும். ஸோ அதனால் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஹையராக தான் இருக்கும், இவங்களோட பியும் ரொம்ப ஹையராக தான் இருக்கும். யார் யாருக்கு ரிஸ்க் அப்பிடைட் நிறைய இருக்கோ அவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி ஷேரை பார்க்கலாம், இல்லாட்டா வாங்கலாம். அண்ட் அதே தான் ஆஸ்ட்ரால் வந்து இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ அப்படியே காப்பி புக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். அண்டு ஸோ அதனால் வந்து ஆஸ்ட்ராலோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு குறைய போகிறதில்ல, அவங்க பியும் குறையாது. ஸோ கரெக்ஷன் அப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அவங்க கூட இப்போ இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் கூட என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஜெம் பெயிண்ட்ஸுங்கிற கம்பெனியை கூட வாங்கிட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறது கரெக்டு. ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு 2010 அவங்களுக்கு ஒரு டர்ன் ஓவர் ஒன்று ஆகிடுது. அன்னையிலேருந்து ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெகதீஷ் வந்து கோல்டு மந்த்லி எக்ஸ்பைரி. வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் கோல்டு மார்க்கெட்? அன்சர்டன்டி இருக்கப்பெல்லாம் கோல்டு ஏற தான் செய்யும். அண்டு அதில் வந்து தட் 5 to 10% அந்த டார்கெட் எப்பொழுதுமே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஒரு அசட் அலோகேஷனுக்காக திங்க் பண்ணலாம். நாட் அஸ் 100% இன்வெஸ்ட்மெண்ட்டோட அசட் அலோகேஷனுக்காக திங்க் பண்ணலாம். அண்டு எப்பப்போலாம் நீங்கள் வந்து அன்சர்டன் இருக்கும்போது ஜாஸ்தி இருக்கும்போது இதுக்கோட மதிப்பும் கூடும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் 2-3 இயர்ஸாக நம்ம பார்க்குறோம் அந்த இதை. அண்டு மெனி இயர்ஸ் வந்து கோல்டு ஏறாமே இருந்ததும் உண்டு. ஸோ எப்பொழுதுமே கோல்டில் வந்து ஒரு 5 to 10% அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தென் அது வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மறுவார் இதெல்லாம் வந்து ஃபார் எவராக வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை. அண்டு ஒரு 2-3 இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட அதை சப்சிக்வெண்ட் 2-3 இயர்ஸ் அது வந்து அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆவரேஜாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 11-12% க்ரோத் இன் ஈச் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது வந்து பட் ஆனால் லிமிட்டட், உங்களுடைய இதை பொறுத்திருக்கு 5 to 10% மேக்ஸிமம் அந்த மாதிரி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். Pandi, nowadays most IPO funds are mainly used for OFS instead of being invested in the company's growth or capex. Many of the companies are loss making, are barely profitable. Yes, true. அண்ட் பட் ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4-5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் அஸ் வெல் அஸ் இந்த கம்பெனிக்கு போகிற ஃபண்ட்ஸும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரு ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஒரு 40%, அது ஒரு 60% அது மாதிரி இருக்குது.
ஸோ கம்பெனிக்கு போகிற ஃபண்ட்ஸு ரொம்ப குறைச்சி தான் இருக்குது. ஏன்னா இந்த பிஇ இன்வெஸ்டர்ஸ் ஆர் அதர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் தான் அவங்க திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு வருவாங்க. இல்லாட்டா அவங்க அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பணமே ஏர்ன் பண்ணக்கூடாது, ஒன்லி இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க யாருமே வரப்போகிறதில்ல இந்தியாவுக்கு. ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் ஒன்லி. நம்ம வந்து அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டா எடுத்துக்கோங்களேன். அவங்க 27,000 கோடி ரூபாய்க்கு இது வந்தாங்க. அதே மாதிரி எல்ஜி கூட ஒரு 11,000 crores வரைக்கும் பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க. அவங்களாம் வந்து நேமை பில்ட் பண்ணாங்க, ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க நேச்சுரலி அவங்களுக்கு வந்து இந்த 25 வருஷத்துக்கு ஒரு ரிட்டர்ன் வேணும், அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்க முடியாது, நம்ம குறையும் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா பிராண்ட் பில்ட் பண்ணாங்க, நிறைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாங்க, இந்தியாவுக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிராண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ரிசர்ச் அண்ட் ஆர்என்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் புது ப்ராடக்ட், புது பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் இவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது ஒழிய நம்ம வந்து இது தப்புன்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஏதோ ஒரு டைமில் வந்து எல்லாருமே எக்ஸிட் பண்ணுவாங்க. அண்டு எக்ஸிட்டே பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ அப்போ ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே ஃபார் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் இதை மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்க சம் ஷேர்ஸை விற்க தான் செய்வாங்க. அண்டு இதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அண்டு ஒன்லி கம்பெனிக்கு போகிற ஃபண்டு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் தான் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பார்த்து நிறைய பேர் வருவாங்க, இல்லாட்டி இவங்களே வேறு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்து இதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஆன் திஸ். தாயுமானவன் கணேஷ், தேங்க்யூ சார் ஃபார் த கிளாரிஃபிகேஷன், தேங்க்யூ. பரணி, Crompton to buy, your views are okay. அது நான் இன்னும் வந்து அந்த நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். இந்த Crompton இதை பற்றி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். தென் செல்லதுரை ஜெயா, குட் ஈவினிங் சார். தென் இந்தியா பிரின்ஸ் குருஜி, லுக் திஸ் ஸ்டாக் ஆர்பி டெக் சிப் ஸ்டாக் லோ பிஇ. ஓகே, பார்க்குறேன் நான். ஷூர். வாட் அபவுட் JSW சிமெண்ட்? அதுவும் பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்த்துட்டு சொல்கிறேன். ப்ளீஸ் டெல் அபவுட் இமுத்ரா. ஓகே, இமுத்ரா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது கூட பண்ணலாம். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அந்த ஷேர்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட. ஸோ கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் டு பை, யுவர் வியூ. சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டாக்கு ரொம்ப நாளாக கேஎன்ஆர். தென் அதான் பரணிங்கிறவர் திருப்பி கேட்டிருக்காங்க, செல்லதுரைங்கிறவர் தான் அந்த இமுத்ரா பற்றி கேட்டார். அப்புறம் கெம்பியா சுரேஷ், செம்பியா சுரேஷ், யுவர் வியூ ஆன் சிஜி பவர். ஓகே, அவங்க ரிசல்ட்ஸ் இந்த தடவை பேடாக கொடுத்துருக்காங்க, பட் அவங்களுடைய இந்த OS80 ஃபெசிலிட்டி பாருங்கள், அது வில் பி அ கேம் சேஞ்சராக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு. இப்போ கூட ஒரு பெரிய ஆர்டர் வாங்கியிருக்காங்க, லைக் ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏரியாவில் வந்து அவங்களுக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ சிஜி பவர் வந்து இட்ஸ் சாலிட் ஏன்னோ பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, உங்களுக்கு க்ரோத் இருந்துட்டு தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வெயிட் ஃபார் அ பிக் பர்ஃபார்மன்ஸ். ஸ்கை கோல்டு ஷேர் ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour வந்துட்டோம். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். ராஜ்குமார், ஸ்கை கோல்டு ஷேர் ஃபீச்சர் குருஜி அப்படின்னு கேட்குறாரு. ரைட், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஸோ அவங்க வந்து B2B கம்பெனி பேசிக்லி. ஸோ அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்கள மாதிரி B2C கிடையாது, கல்யாண் மாதிரி இல்லாட்ட தங்கமயில் மாதிரி. ஸோ இவங்க B2B கம்பெனி. ஸோ அதனால் இவங்க வந்து வெகுவாக பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகிறனால அண்டு ஏன்னா இவங்க வந்து கோல்டு என்னோட டிசைனு இவங்களுக்கு கிடைக்கிற டிசைனை பேஸ் பண்ணி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய பேருக்கு. அண்டு பட் அது B2C கம்பெனியாக இருந்துச்சுன்னா இந்த தடவை வந்து சேல்ஸ் வந்து டவுன் ஆக போகுது. அண்டு ஏன் அப்படின்னா கோல்டு விலை ஏறிட்டே போகிறதுனால. அண்டு பட் ஆனால் இந்த ஸ்கை கோல்டு மாதிரி கம்பெனி வந்து இந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும்.
இது கேட்ட வந்து ராஜ்குமார்ங்கிறவர் கேட்கார். அப்புறம் லால்குடி ராமகிருஷ்ணன், கேன் யூ ப்ளீஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி கேட்குறாரு, ஹெல்த் கேர் இன் ஜென்ரல் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு வீடியோ மண்டே இல்லை டியூஸ்டே வருங்க, ஹெல்த் கேர் டோட்டலாக ஹாஸ்பிட்டல் செக்டாரை மட்டும். ஸோ அதில் வந்து இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கவர் ஆகிடும் டோட்டலாக எல்லா இதற்கும். அண்டு ஜோகோ ஷீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாச்மெண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்டு அது மூலமாக போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா நிறைய பேர் இன்னும் Q2 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல, அதனால் அப்டேட் பண்ண முடியல. Q1 ரிசல்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து ஏற்கனவே இதை பற்றி நான் இப்போ ஜஸ்ட் ப்ரீவியஸாக ஒருத்தருக்கு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன். நீங்கள் போய் பார்க்குறோன்னா அதை போய் பார்த்துக்கோங்க அந்த இதை. பட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸை பற்றி ஒரு அனாலிசிஸ் வரும். முத்துசாமி, குருஜி, ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் ஷேர் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வரைக்கும் நான் கேள்விப்படலாம் இந்த இதை, நான் பார்க்குறேன் நான். கற்பண்ணா தேவி கமெண்ட்ஸ் ஆன் கூகுள் அக்ரோ அண்ட் கேபிஆர் மில்ஸ். கேபிஆர் மில்ஸ் ரீசெண்ட் டைமில் பார்க்கல. கேபிஆர் மில்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் நிறைய செட்பேக் இருக்குது. பார்ப்போம். சித்தார்த் சார் இஸ் க்ரோ இஸ் ஃபார் பெட்டர் தென் ஏஞ்சல் 1 அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ க்ரோ வந்து அதோட லேட்டஸ்ட் IPO நாளைக்கு நான் போடுறேன் அதை பற்றி. ஸோ அதை நீங்கள் அதை பாருங்கள். அண்டு சம் பிஸ்னஸ் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும், ஏஞ்சல் 1க்கும் க்ரோக்கும். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்சேஷனை தவிர வேறு எதுவும் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் ப்ரோக்கர் தான் பேசிக்கலி இவங்க. என்னங்கிறத நாளைக்கு நான் போடுறேன் நான் வீடியோ, அதில் பாருங்கள். அப்புறமேலே இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைக் குரு பிரசாத் V2 ரிட்டைல் பற்றி கேட்டிருக்காரு. அப்புறம் குரு பிரசாத் சவுத் இண்டியன் பேங்க் ஒரு வியூ கேட்டிருக்காரு. ஸோ பேங்க் எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீக் Q2 ரிசல்ட்ஸ் வந்தோடனே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன் டுகெதர். நீங்கள் ஜோகோ ஷீட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸும் இருக்கும் அனாலிசிஸில். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் அப்துல் வஹீத்ங்கிற தேங்க்யூ குருஜி ஃபார் டீட்டெயில் டிஸ்கஷன் வித் பேஷன்ஸ். அப்புறம் ஆலன் ஜோஷ்னா சார், வுட் யூ லைக் டு நோ யுவர் வியூ ஆன் ஆந்தம் பயோசைன்ஸ். ஆந்தம் பயோசைன்ஸ் அவங்க வந்து பாருங்கள், அந்த இதுலேயே தி கிராம்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதில் எனக்கு கூட ஷேர்ஸ் இருக்குது. இந்த கிராம்ஸ் அந்த இதில் வந்து இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட் ப்ரமோட்டர் வித் அ கிரேட் கிராம்ஸோட பிஸ்னஸ் மாடல் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். அண்டு இது வந்து இந்த டேரிஃப்னால் அஃபெக்ட் ஆக போகிறதே இல்லை. இதுக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்கும் இன் ஃப்யூச்சரில். அமங் த ஃபார்மா செக்டர்ஸ் இந்த செக்டார் வந்து ஆல்வேஸ் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயோசைன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு அமெரிக்காவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து CDMO ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கெலாம் ஈவன் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஆந்தம் பயோசைன்ஸு ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி டு பி வாட்ச்டு. பட் ரெகுலராக whenever I say a குட் கம்பெனி அப்படின்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக இது இருந்தால் தென் வந்து வாட்ச் அவுட்டை அதை ஹோல்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் அதே மாதிரி நெகட்டிவாக கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா தென் அதை கை தூக்கிடணும் வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் வந்து ஒரு டைனமிக் சிச்சுவேஷன் அண்டு ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும் அண்ட் குயிக்காக சேஞ்ச் ஆகிடும். பாலிசி சேஞ்ச் வர்றப்போ அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் காலியாகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்டின் ஷுட் பி கன்சிடர் செல்லிங் கோல்டு. கோல்டில் வந்து நீங்கள் ஒரு 10% எப்பொழுதும் இன்வெஸ்ட் பண்ணிக்கணுங்க. அதில் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த அசெட் அலோகேஷனுக்கு தான் பண்ணுறோம். அதில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மாலாக ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. பட் அவர் தி ப்ராஃபிட் யூ ஹேவ் ஒரு சைஸபிளாக வந்துருச்சு, டபுள் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. பட் அதர்வைஸ் கோல்டுங்கிறதே ஒரு 10% ஆஃப் யுவர் அலோகேஷன். ஸோ சக்ஸஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்டாக் செலெக்ஷனில், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அலோகேஷன் அசெட் அலோகேஷனில். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்.
இப்போ மெட்டலுக்கே ஒரு ரீரேட்டிங் கிடச்சிருக்கு. அது காப்பராக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், ஒரு சில்வர் டு சம் எக்ஸ்டென்ட். ஆனால் சில்வர் வந்து பிகாஸ் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருக்கிறனால கோல்டு மேலே போகணுன்னா அது சில்வர் கொஞ்ச நேரம் தான் மேலே போக முடியும் இல்லையா, இன்டெஃபினட்டாக போகாது. நம்ம கோல்டையும் சில்வரையும் கம்பேர் பண்ணி கூட ஒரு வீடியோ போட்டேன், ஜோகோ ஷீட்டில் கூட இருக்குது, போய் பாருங்கள். அதில் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மேத்தமெட்டிக்கல் மாடல் நான் கொடுத்துருக்கணும், அதுபடி தான் அந்த சில்வர் வந்து ஃபாலோ ஆச்சு. நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி போட்டேன். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கிராஷ் ஆச்சு அதில். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் போய் இப்போ ஃபார்முலா போட்டுக்கோங்க, பாருங்கள். அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து யூ கேன் ப்ரிசர்வ் இட், யூ கேன் காப்பி அண்ட் உங்களுடைய ஜோகோ ஷீட்டில் போட்டுக்கலாம். அது போட்டு எப்பொழுதுமே வச்சுக்கலாம் நீங்கள் அந்த ஜோகோ ஷீட்டை. அது வந்து பர்மனெண்ட்லி யூஸ்ஃபுல் உங்களுக்கு. எப்பப்பெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கோல்டோ சில்வரோ, பட் இட் இஸ் மோர் ஃபார் சில்வர் நாட் ஃபார் கோல்டு. அதனால் வந்து நீங்கள் அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்வேன் நான். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கி முடிச்சிடலாம். குட் யூ ப்ளீஸ் டிஸ்கஸ் க்ளீன் சயின்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வியூ. க்ளீன் சயின்ஸ் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த க்ளீன் சயின்ஸை வந்து இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு அப்புறம் நான் வாங்கினேன். நான் எப்பொழுதும் நான் ஃபாலோ பண்ணுற அதே பாலிசியில் தான் போனேன், பட் டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸு. ஸோ எனியோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் கூட தே சோல்ட் தர் ஸ்டேக். ஸோ நியர்லி அபவுட் 71-72 இப்போ 51% தான் வச்சுருக்காங்க. ஸோ அது கூட பெரிய நெகட்டிவ் ஃபார் க்ளீன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டைமில் போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்குறத அர்த்தமே இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இந்த இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஜென் கிருஷ்ணனுங்கிறது தான் இந்த கொஸ்டின் கேட்டார். குரு பிரசாத் கூட வீட்டு ரிட்டைலை பற்றி கேட்டிருக்காரு. தைரோ கேர், லால்பாத் டயக்னாஸ்டிக் லேப்ஸ் அதை பற்றி அப்துல் வஹீத் கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசுவோம் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். அண்டு அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ஸு. அது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன ஸ்டாக்கை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஷேர்ஸ் அத்தனையுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் வச்சுருந்தா தான் நீங்கள் தெரியும் அதோட கிளியர் க்ரோத்து. அண்டு ஆனால் அது வச்சிட்ருக்க டைமில் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து சப்போஸ் நல்லா இன்றைக்கி இருக்கிற ஷேர் கூட நாளைக்கு வந்து அடுத்த குவார்ட்டரில் வந்து கூட ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கு. ஸோ அதனால் அந்த கான்ஸ்டன்ட் எவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த 3 to 5 இயர்ஸ் வந்து இது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பொழுதும் சொல்கிறது வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லாங் டேர்ம்ங்கிறது என்னுடைய ஹொரைசனில் எப்படி இருக்குது அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய வியூ ஆன் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்க, சிலது என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் கூடிய சீக்கிரம் அதை ஆன்சர் பண்ணப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து Q2 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயும் நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.